கோவை குண்டுவெடிப்பில் குண்டு வச்ச பாஜகவுக்கு என்ன பேர்? அப்பாவி இஸ்லாமியர், அப்பாவிய சிறைவாசிகள். இவங்கெல்லாம் யாருன்னா அடிப்படைவாதிகள், இஸ்லாமிய பெயர் தாங்கி அடிப்படைவாதிகள். இவர்கள் இவன் இந்து செத்தாலும் கவலைப்பட மாட்டான், முஸ்லீம் செத்தாலும் கவலைப்பட மாட்டான், அதே கிறிஸ்தவன் செத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு அமைப்பை தடை செய்யறோம்னா அதில் நிர்வாகிகள் அப்புறம் கைது பண்ணி உள்ள போடணுமா இல்லையா? ஆனால் இந்த திராவிட மாடல் அதை பண்ணுமா? பண்ண மாட்டான். என்னையே தான் அதை பண்ணுமா? என்னையும் பண்ணலை. இஸ்லாமியர்கள்லாம் சைத்தானா போயிட்டு எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு சீமானை வச்சு செஞ்சாங்க அண்ணனை. மதத்திற்கு மேல மனித நேயம் என்பது இவர்கள்கிட்ட இருக்காது. அடிப்படைவாதிகள்கிட்ட மனித நேயன்றது இருக்காது. இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்படுது. இந்துக்கள் முருகனுக்காக அங்கே மேலே போய் நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோன்னு சொல்கிறது, அந்த உரிமையெல்லாம் அவனுக்கு உரிமையாக தெரியல. இவன் ஆடு வெட்டி தின்றது மட்டும் உரிமை. இதுக்கு இந்த ஒன்றையனா கட்சி, லெட்டர்பேடு கட்சி போகிற ஆதரவு. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக 6 குற்றவாளிகள் அந்த பள்ளிவாசலில் கைது செய்யப்பட்டாங்க. அதில் மாடசாமி என்ற ஒரு காவல்துறை ஆய்வாளர் தான் அவரை கைது செஞ்சாங்க. அங்கே மேலே அவருக்கு இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்போட சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இவங்க மனிதநேயம், மக்களை நேசிக்கக்கூடிய லட்சணம். ஒரு போலீஸுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற நாடு தமிழ்நாடு. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இங்கே பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய கோர முகம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இந்த கோர முகம்லாம் எப்போ வெளியே வரும்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பெல்லாம் வருதோ இவர்களை நாட்டில் குழப்பம் பண்ணுவதற்காக. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துச்சு? யார் அந்த சார்? அந்த சாரை கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காண்டி தான் இவங்களை ஏவி விட்டு அங்கே குழப்பம் பண்ணுறது மதுரையில். தற்காலம் எல்லாம் போனீங்கன்னா எல்லாம் பில்லர் கல்லு தூணா இருக்கும். எந்த பள்ளிவாசல்ல கல்லு தூண்டு எந்த மன்னர் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாங்க? எல்லாம் இந்து கோயிலை நீங்க ஆக்குபை பண்ணி எல்லாம் உட்காந்துருக்கீங்க. நாங்க என்னைக்காவது கேட்டிருக்கோமா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட போது எஸ்டிபி எல்லா வீட்லையும் பெட்ரோல் குண்டு அடிக்கிறேன். அப்போ எஸ்டிபிக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? அது பயங்கரவாத அமைப்பு, இது பயங்கரவாத அமைப்பு. இந்த பயங்கரவாத அமைப்பில் நான் பெரியாளா நீ பெரியாளான்றது அந்த மனிதநேய மக்கள் கட்சியும் எஸ்டிபியும் 2 பேரும் மாற்றிக்கட்டில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு கேமரா வைக்க முடியலைங்க, யார் வர்றாங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு கேமரா வச்சு உடச்சி போடுறாங்க பள்ளிவாசல் வாசலில். அப்போ அந்த பள்ளிவாசலுக்குள்ளே என்ன தாங்க நடக்குது? ஐபி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவரான திருமாறன் ஜி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சொல்லுங்கள். மதுரை போராட்டத்தில் சூப்பராக பேசியிருந்தீங்க சார், அது பார்க்க முடியுது. எங்கள் சேனல்லேயும் நாங்கள் அதை போட்டிருக்கோம். ஸோ ஓகே சார், இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதன்மையான கோயிலும் பார்க்கப்படுது. கிமு காலங்கள்லேருந்து பிரதிஷ்டிப்பட்ட கோயிலாகவும் பார்க்கப்படுது. இப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து மக்கள் போராடக்கூடிய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணம் சார் அந்த இடத்துல? எல்லோருக்கும் வணக்கம், நான் திருமாறன் ஜி பேசுகிறேன். திருப்பரங்குன்றம் கோயில் என்பது 6 படை முருகன் கோயிலில் 6 படையில் முதல் படை வீடு. சூரனை வதம் செய்த பிறகு வள்ளியை இந்திரன் மனமடித்து வைத்த இடம் திருப்பரங்குன்றம். இது எப்போ நடந்துச்சு? பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக. சிக்கந்தர் எப்போ வந்தார்? கிபிக்கு அப்புறம். பிரச்சனை அங்கே தான். இந்த கோயில் என்பது, திருப்பரங்குன்றம் கோயில் என்பது 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்பது மட்டுமல்ல, அது ஒரு குடைவரை கோயில். அந்த குடைவரை கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் வந்து உள்ளே அந்த மலையிலே செதுக்கப்பட்டிருப்பார். மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த கோயிலில் பெருமானுடைய சிலையும், துர்க்கை சிலையும், விநாயகர் சிலையும், சிவபெருமானின் சிலையும், அங்கே முருகன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளியோட தெய்வானை சிலையும், ஆஞ்சநேயர் சிலை, அகத்தியர், துவாரபாலர்கள், ஆஞ்சநேயர்லாம் அந்த அந்த மலையில் இருக்கக்கூடிய குடவரையிலே அது சிலைகளாக வடிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு தனி பிரகாரம்னா கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து ஏதாவது அவங்க பண்ணி சொல்லிட முடியும். ஆனால் இந்த மலையே எங்களுக்கு முருகன் தான், அந்த மலையே எங்களுக்கு விஷ்ணு தான், அந்த மலையே எங்களுக்கு பெருமாள் தான். ஏன்னா அந்த மலையில் எம்போசிஷனை வச்சு அப்படியே எடுத்து செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு கூட்டம், இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அடிப்படை கூட்டம் எஸ்டிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மறு உருவம், மனிதநேய பாசறையினுடைய தடை செய்யப்பட்ட அமைப்பின் மறு உருவம் மனிதநேய மக்கள் கட்சி, ஆல் இந்தியா இமாம் கவுன்சிலிங், இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் தன்னை வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த வார்த்தை யார் சொன்னார்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சொன்னார். எஸ்டிபி ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது தடை செய்யப்பட வேண்டும்.
அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க கேரளாவில், இந்த 2047 இந்தியா இஸ்லாமிய நாடாக மாற்றப்பட வேண்டும். இப்படி ஒரு ஒரு அமைப்பு. இது அடிப்படைவாதி அமைப்பு. அவன் இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படைவாதிகள். இவன் இஸ்லாமியரே கிடையாது. இந்த எஸ்டிபிக்காரன், மனிதநேய மக்கள் கட்சிக்காரன்லாம் இவங்கெல்லாம் பயங்கரவாத அமைப்புகள். இவங்க பேர் மட்டும்தான் இப்படி வச்சுருப்பேன். இவன் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு வச்சுருப்பான். ஒருத்தன் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு. இவெல்லாம் முன்னால் எதுவாக இருந்தான் அப்படின்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அமைப்பு, மனிதநேய பாசறை பணத்தை தடை செய்யப்பட்ட, ஆல் இண்டியா இமாம் கவுன்சில் தடை செய்யப்பட்ட அமைப்பு, அவன் பூரா இதில் இருக்கான். இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை தடை செஞ்சுட்டாங்கன்னா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா பேரையும் கைது பண்ணி உள்ளே போடுவாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அதை பண்ணுமா? பண்ண மாட்டான். என்னையே தான் அதை பண்ணுமா? என்னையும் பண்ணலை. ஒரு அமைப்பை தடை செய்கிறோம்னா அதில் நிர்வாகிகளை அப்புறம் கைது பண்ணி உள்ளே போடணுமா இல்லையா? அவங்கள போடலை. இவன் இன்னொரு பேரை கடையை திறந்துட்டு போயிட்டான். இவன் என்ன செய்கிறான்னா, இப்போ அங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா தர்காக்கள்லையும் பள்ளிவாசல்லையும் ஒரு 20 பேர் இருப்பான். எல்லா மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரு 20 பேர் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவனோட வேலை என்ன சொன்னால் குழப்பம் விளைவிப்பது. ஏதோ ஆர்ப்பாட்டம்னா யார் அந்த உள்ளூர்காரங்கள்லாம் வராட்டாலும் இந்த பள்ளிவாசலில் இப்போ மதுரை மாவட்டத்தில் ஒரு 10 பள்ளி 100 இருக்குன்னா அந்த 100லேருந்து 20 எவ்வளோ ஆச்சு அப்படியே பேர் ஓட்ட மறைச்சி உட்காந்துருது. சாமானிய இஸ்லாமியர்கள் இதுக்கு போகிறதில்ல. இவங்கெல்லாம் யாருன்னா அடிப்படைவாதிகள், இஸ்லாமிய பெயர் தாங்கி அடிப்படைவாதிகள். இவர்கள் இவன் இந்து செத்தாலும் கவலைப்பட மாட்டான், முஸ்லீம் செத்தாலும் கவலைப்பட மாட்டான், அதே கிறிஸ்தவன் செத்தாலும் கவலைப்பட மாட்டான். கோவை குண்டு வெடிப்பில் குண்டு வச்ச பாஜாவுக்கு என்ன பேர்? அப்பாவி இஸ்லாமியர், அப்பாவிய சிறைவாசிகள். இப்போ இங்கே திருப்பரங்குன்றத்தில் என்ன இவங்க பிரபகண்டம் பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு வழிபடுறதுக்கு போலீஸும் ஆர்டிஓவும் தடை செய்கிறாங்க அப்படின்னு பொதுசன மக்கள்கிட்ட அவன் பரப்பி விடுறது. சாதாரண இஸ்லாமியர்கள்ட்ட அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அடித்தட்டு மக்களாக தான் இன்னும் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பணக்காரனாகவே இருக்கான் இஸ்லாமியர்கள். ஆனால் அடித்தட்டு இஸ்லாமியர்களுக்கு அவனுக்கு இவன் முன்னேறதுக்கு எதுவுமே பண்ணதில்லை. இத்தனை அமைப்புகள் வச்சு அவன் சுகமாக வாழ்கிறான். அவன் என்ன செய்வான்? சாதாரண இஸ்லாமியர்கள் என்ன செய்வான்? ஐயோ நம்ம இஸ்லாமிய கோயிலை நம்மளை கும்பிட விட மாட்றாங்களே, சிக்கந்தர் மலைக்கு ஏற விட மாட்றாங்களே அப்படின்னு இந்த இஸ்லாமியர்கள் அந்த திருப்பரங்குன்றம் மறையில் காசி விஸ்வநாதர் தான் அந்த சிக்கந்தர் பள்ளிவாசல் பக்கத்தில் மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது, சிவன் ஆலயம் இருக்குது. இந்த வேல் கொண்டு போய் மேலே வந்து குளிப்பாட்டி அந்த வேலை கீழே கொண்டு வந்து முருகன் கையில் கொடுக்கறது வழக்கம். இப்படிப்பட்ட இடத்துல இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து முருகனை எங்கள் பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு இந்த அரசாங்கம் தடையாக இருக்குது, டிஆர்ஓ காவல்துறை தடையாக இருக்குன்னா. இப்படி இவங்களோட பொய் புராடு பித்தலாட்டம்ன்றது இதில் தெரிஞ்சு போச்சு. இஸ்லாமியர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் அங்கே தொழுகை நடக்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள வரவேற்பதிலையும் பாதுகாப்பதிலையும் நாங்கள் தான் முதலாக இருப்பேன். திருமாறன் பக்கத்துலேயே நின்று அவங்களுக்காண்டி குரல் கொடுப்பேன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மேலே நான் ஆடு வெட்ட போகிறேன்னு போகிறேன், ஆடு வெட்டி நாங்கள் பலி கொடுப்போம், அது எங்கள் இஸ்லாமிய சடங்கு வழிபாடு. இதை சொல்லியிருக்கானா? இவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் பாரு. இதில் விசிகா கலந்துக்கிறது பார்த்துக்கோங்க. இந்த நாசகார இந்து விரோத சக்திகள், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய தலைவர் திருமாவளவன், அவர் விசிகா மட்டும் இல்லை, அதோடைய பரிவார அமைப்பு வந்து இஸ்லாமிய ஜனநாயக பேரவை, அதோடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் தான். இந்த கூட்டம் அங்கே ஆதரவு. தாவேகா வெற்றி கழகமா, அந்த கூட்டம் அங்களுக்கு ஆதரவு. நாம் தமிழர் அங்கே ஆதரவு. இந்த நாம் தமிழர் எப்படி? என் முருகன் என் முப்பாட்டன், எங்கள் அண்ணன் சீமான் சொன்னது. அவருக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்க போய் கலந்துட்டு இருக்காங்களா இல்லை அவருக்கு தெரியாமல் போய் கலந்துருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஒரு நிறுவன தலைவர், ஒரு மதுரையை சார்ந்தவர், மதுரை மண்ணை சார்ந்தவர், அவர் மனம் முடித்தவர் மதுரையில். அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாத நடக்கலாம் தெரியல. ஒரு முருகனை பற்றி ஒரு சர்ச்சையாக ஒரு இடத்துல, ஏன்னா சீமான் அண்ணனை பொறுத்தளவுக்கு தொண்டையில் ரத்தம் காரி துப்புனா ரத்தம் வருதுன்னா அவர் பேட்டி கொடுத்தார். என்ன சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பிக்கு அவங்களுக்காண்டி நான் பேசினேன். ஒரே ஒரு வார்த்தை ஒரு மேடை, இஸ்லாமியர்கள்லாம் சைத்தானா போயிட்டா எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு சீமானை வச்சு செஞ்சாங்க அண்ணனை. மதத்திற்கு மேலே மனித நேயம் என்பது இவர்கள்கிட்ட இருக்காது. அடிப்படைவாதிகள்கிட்ட மனித நேயன்றது இருக்காது. ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன், அவன் சமூக நீதிவாதி. இயேசு ஒருவரே சமூக நீதிவாதி. ஆனால் திருமாறனோ இந்துக்களோ அல்லாவையும் ஏற்போம், இயேசையும் ஏற்போம், நான் பாசிசவாதி. இப்படி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு கட்டமைப்பு. இப்போ என்ன அங்கே பிரச்சனை?
வழிபாட்டுக்கு அங்கே தடையில்லை. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடு வெட்டுறாங்க. ஆடு வெட்ட போகிறோன்றான், மாடை வெட்ட போகிறேன்றான். அங்கே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு தெப்பம் இருக்குது மேலே. இந்த வேலை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த தெப்பத்தெல்லாம் போய் சுத்தம் பண்ணுவாங்க. மாட்டு எலும்பு, இந்த மாட்டு கழிவுகள், பிணங்களை கொண்டு போய் அங்கே புதைக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு கொடூர குற்றங்கள்லாம் அங்கே நடக்குது. நம்ம அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு 25 ஆண்டுகளாக நம்மளை கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய தூணில் இந்த மேலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அமைப்புகள், அடிப்படைவாதிகள்லாம் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எங்களை அந்த தீபத்தூணில் ஏற்றக்கூடாதுன்றான். கோர்ட் ஆர்டர் இருக்குது. இப்போ 25 ஆண்டுகளாக எங்கே நாங்கள் தீபம் ஏற்றுறோம் தெரியுமா? மதுரை திருப்பரங்குன்றம் அந்த கோவரத்துக்கு பக்கத்தில் இருக்க மோட்ச தீபம், செத்தவங்களுக்கு போடக்கூடிய மோட்ச தீபம் போடுற இடத்துல தான் இன்றைக்கி கார்த்திகை தீபம் போடுறோம். இதுவே முருகனுக்கு செய்கிற பெரிய துரோகம். நாங்கள் மேலே போய் ஏற்ற போகிறோம்னு சொன்னதுக்கு ஏற்ற விடாமல் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக நாங்கள் போராடுறோம். இது எல்லாம் இவங்களுக்கு உரிமையாக தெரியாது. இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்படுது. இந்துக்கள் முருகனுக்காக அங்கே மேலே போய் நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோன்னு சொல்கிறது, அந்த உரிமையெல்லாம் அவனுக்கு உரிமையாக தெரியல. இவன் ஆடு வெட்டி தின்றது மட்டும் உரிமை. இதுக்கு இந்த இந்த ஒன்றையனா கட்சி, லெட்டர்பேடு கட்சி போகிற ஆதரவு. இதில் என்ன கொடுமைனா, அதே பள்ளிவாசலில் வெடிகுண்டு தயாரித்ததா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக 6 குற்றவாளிகள் அந்த பள்ளிவாசலில் கைது செய்யப்பட்டாங்க. அதில் மாடசாமின்ற ஒரு காவல்துறை ஆய்வாளர் தான் அவரை கைது செஞ்சாங்க. அங்கே மேலே அவருக்கு இன்றைக்கி போலீஸ் பாதுகாப்போடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இவங்க மனிதநேயம், மக்களை நேசிக்கக்கூடிய லட்சணம். ஒரு போலீஸுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற நாடு தமிழ்நாடு. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இங்கே பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. மாடு வெட்டி தின்னக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வழிபாட்டு முறையை நாங்கள் தடுக்கிறோன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம், லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இதில் என்ன கொடுமைனா, அந்த கடையை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை நம்பியிருக்க சுற்றி கடை வச்சுருக்க இஸ்லாமியர் பூரா அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்றான். அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்குமா? அதை நாங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அந்த பகுதியை சுற்றி இருக்கிற மெம்பர் அந்த உட்காரான். இந்த கோயிலுக்கு தேங்காய் விற்கிற, இந்த கோயிலுக்கு நீ சரக்கு விற்கிற, எல்லாம் விற்கிற, சந்தனம் விற்கிற, எல்லாம் விற்கிற, இவனும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அப்போ அவனுக்கு மதத்தை தாண்டி மனித நேயம் ஏதாவது இருக்கா? சகிப்புத்தன்மை இருக்கா? இருக்காது. ஆனால் அவன் சமூக நீதிவாதி. நான் எல்லாரும் ஒன்று, ஏக இறைவன் அல்லாஹ், எங்கள் இறைவனோடு சேர்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறவன் நான் பாசிசவாதி. இயேசுவை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுவன், அந்த இயேசுவையும் நான் என்னுடைய சிவனாக ஈசனாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறவன் நான் பாசிசவாதி. இவங்கெல்லாம் சமூக நீதிவாதி. இதுக்கு இந்த அல்லக்கை முண்டங்கள்லாம் போய் ஆதரவு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இங்கே கோவையில் குண்டு வெடிக்குது, கார் குண்டு. சைலேந்திர பாபு என்ன சொன்னார்? இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய கோர முகம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இந்த கோர முகம்லாம் எப்போ வெளியே வரும்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பெல்லாம் வருதோ, இவர்களை நாட்டில் குழப்பம் பண்ணுவதற்காக. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துச்சு? யார் அந்த சார்? அந்த சாரை கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காண்டி தான் இவங்களை ஏவி விட்டு அங்கே குழப்பம் பண்ணுறது. மதுரை ஒரு முக்கியமான அரசியல் தளம். அது வந்து அங்கே அரசியல் பேசப்பட்டுச்சுன்னா, ஏன்னா விஜயகாந்த்லேருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லேருந்து நாம் தமிழர் சீமான் வரைக்கும் எல்லாரும் அங்கே தான் மதுரை கட்சி ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்க விழிச்சுக்கிறக்கூடாதுன்ற அந்த யாருன்ற சாரை இப்போ எல்லாம் மறந்துட்டு திருப்பரங்குன்ற மலையை தென் தமிழ்நாடே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆளுநர் உரை, ஆளுநர் உரை தேசிய கீதை மூதேவிகளுக்கு எதுக்கும் தெரியாது. அங்கே இருக்கிற எம்எல்ஏ, எல்லா கட்சி எம்எல்ஏன்னு சொல்கிறேன், பிஜேபி வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் தவிர எவனுக்கு தேசிய கீதம் தெரியாது. ஆனால் வந்து ஆர்.என். ரவிக்கு தெரியும், தமிழில் பாடுவார் தேசிய கீதம். இந்த மூதேவிகளுக்கு தெரியாது. அதனால இது ரூட்டை கொடுத்துருச்சு. அப்பாவை பாட சொல்லுங்கள், சபாநாயகர் அப்பாவை தேசிய கீதம் ஒருத்தனுக்கு தெரியாது. தமிழில் ஒருத்தருக்கு அந்த இப்போ ஸ்டாலின் நடத்தின இதில் போய் தேசிய கீதம் எப்படி பாடினாங்க பார்த்தீங்களா? தேசிய கீதத்தை கொலை பண்ணி தீயச்சு எரிச்சு ஒருத்தனுக்கு தெரியாது. தெரியலன்னா கூப்பிட்டுலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்கன்னா ஆர்.என். ரவி வாசிக்க போகிறாரு, படிக்க போகிறாரு, நீங்கள் சேர்ந்து படித்து தொலைங்க. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இந்த அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை மறைக்கிறதுக்கு ஆர்.என். ரவியை வம்புழுத்து குடும்பாவி அறிக்கை இதுக்குன்னே ஒரு கூட்டம் வச்சுருக்கேன், அல்லகை கூட்டங்க, அதுகளை வச்சு வேலை பார்க்குறது. இப்போ இந்த இஸ்லாமியர்களுடைய முகம் என்பது சிறிதாக பறித்து இப்போ வந்து பெரிய அளவில் வெளியே வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அல்ல. ஆனால் பயங்கரவாதி தீவிரவாதியாக இருக்க பூரா இஸ்லாமியர் தானே இருக்கான்.
இதனால் யார் பாதிக்கப்படுறா? அடித்தட்டு இஸ்லாமியர்கள், சமூக நீதி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. இவங்க செய்கிற குற்றங்களை கண்டும் காணாமல் இருக்கிறதே பெரிய குற்றம். இந்த நாடு, தமிழ்நாடு, எல்லா மாநிலத்திலும் அமைதியாக மக்கள் வாழ்கிறாங்க. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சூட்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த பிரச்சனையை தொடர்ந்து இன்றைக்கி இஸ்ரேலில் பாலஸ்தீனம் தாக்குதுன்னொன்னே என்ன நடந்துச்சு? எப்படி எதனால் தாக்குனா பாலஸ்தீனத்து மேலே இஸ்ரேலு? காலையில் 7 மணிக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தவங்கள ஹமாஸ் பயங்கரவாதிகள் 27,000 குண்டுகளை போட்டு நீ கொண்டைய 7 நிமிஷத்தில். அப்போ அவனுக்கு திருப்பி அடிப்பானா இல்லையா? பச்சிலம் குழந்தைகள்லேருந்து எத்தனை குழந்தைகள் செத்துருக்கு, எத்தனை பெண்கள் செத்துருக்கு, எத்தனை தாய்மார்கள் வம்பிழுத்தது யாரா? குரங்கு வாழை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்து விட்டு ஓடிடுவேன் நீ. இந்த பயங்கரவாத பயிலுக அடி வாங்கி சாகிறவனா சாதாரண இஸ்லாமியர்கள், அப்பாவி இஸ்லாமியர்கள். இந்த அப்பாவி இஸ்லாமியர்களும் அப்பாவி இஸ்லாமியர்கள் பேர் கிடையாது, அவை பாசிச இஸ்லாமியர்கள், காபீர் இஸ்லாமியர்கள் இவங்க பேர் வைக்கிறது. நீ இந்து கொடலோட பேசிட்டேன்னு இது மன்னார்குடியில் மதுக்கூர் மைதீன் ஒருத்தரை கொலை பண்ணாங்க. அது என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் எங்களோட இணக்கமாக இருந்தாருன்றக்காண்டி கொலை பண்ணாங்க. இந்த ஃபரூக்குன்னு ஒருத்தனை கோயம்புத்தூரில் போனாங்க, தீக்காக்காரன், அவன் சமூக நீதி பேசினான், அவனை கொலை பண்ணிட்டாங்க. ராமலிங்கம், அந்த ராமலிங்கத்தை எதுக்கு கொலை பண்ணாங்க? எஸ்டிபி தான் கொலை பண்ணுச்சு. இவங்கெல்லாம் சமூக நீதிவாதிகள். அப்போ இந்த அடிப்படைவாதிகள் தொடர்ந்து இந்த நாட்டிலே ஒரு பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கோவை குண்டுவெடிப்பு ஒரு குற்றவாளி. இந்த கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியை, பரோல் வந்த குற்றவாளியை எத்தனை அரசியல் கட்சிகள் போய் அதை போய் பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தேச துரோகம். கோவை பாட்சா எதுக்காண்டி அவரை குண்டு வச்சான்றதுக்கு காரணம் இருக்கா? இல்லை. அவன் செத்த குண்டு வச்சா ரயில்வே ஜங்ஷன், மார்க்கெட்டு, போலீஸ் குடியிருப்பு, பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி எல்லாம் குண்டு வைக்கிறப்ப அதில் இஸ்லாமியர் இருந்திருக்க மாட்டாங்களா? கிறிஸ்தவர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? இந்துக்கள் மட்டும்தான் செத்தாங்களா? எல்லாரும் செத்தான், எல்லாரும் ஊனமானா. அப்புறம் எதுக்கு நீ கோவை பாட்சாவுக்கு இஸ்லாமியர் போர்வை போத்துற? ஏன் இஸ்லாமியர் சொன்னாலே அந்த இஸ்லாத்துக்கு அசிங்கம் இல்லையா? அது மனித மிருகங்கள். இன்றைக்கி ISIS பயங்கரவாதிகள், இஸ்லாமிய சிரியா ஸ்டேட் தானே அதுக்கு பேர், அது இஸ்லாமிய அமைப்பு தானே, அது பயங்கரவாத அமைப்பு தானே. அல்லுமா, அல் கைதாலாம் என்ன பயங்கரவாத அமைப்பு தானே. இந்த பயங்கரவாத அமைப்புகள்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணுற நீ? ஏன் அப்பாவிகள்னு சொல்லி அவனுக்கு முகமுடி போத்துற? பயங்கரவாதின்னு சொல்லு. இஸ்லாமியர்கள் அடிப்படைவாதிகளுடைய பேச்சை கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் அமைதி இழந்துருவாங்க, அமைதி இழந்துருவாங்க விக்ரம். இன்றைக்கி அப்பாவி இஸ்லாமிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லா குற்றச்செயலிலும் ஈடுபட்டு கொண்டு போய் பள்ளிவாசல் தர்கால ஒளிஞ்சு. இந்த தர்காலெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் கல்லு தூணாக இருக்கும். எந்த பள்ளிவாசலில் கல்லு தூண் எந்த மன்னர் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தான்? எல்லாம் இந்து கோயிலை நீங்கள் ஆக்குபை பண்ணி எல்லாம் உட்காந்துருக்கீங்க. நாங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நீ ஆடு வெட்ட போகிறேன்னு நீ உரிமைன்ற, அப்போ என்னை ஏற்ற விடு, என்னைய கார்த்திகை தீபம் ஏற்ற விடு. அது ஏன் உரிமை? நீ அங்கே ஆடை வெட்டு, மாடை வெட்டு, அந்த பாவத்தை நீ அள்ளி கட்டிட்டு போ. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? நெல்லித்தோப்பு போகிற மேலே போனேன்னா நெல்லித்தோப்பு பகுதி இருக்குது, அங்கே காசி விஸ்வநாதன் ஆலயம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்தினுடைய போர்டெல்லாம் அடித்து நொறுக்கிறது, இதெல்லாம் போர்டு அடிச்சு நொடுக்கிறது, கேமரா அடிச்சு நொடுக்கிறது. இந்த மாதிரி இந்த அடிப்படைவாதிகளுடைய செயல்பாடு வெளிப்பாடுகள் தான் இந்த கோவை பாட்சா போன்ற ஆளுகளை அப்பாவிகள்னு சொல்ல வைக்குது. தவறான ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டிலே உருவாக்கப்படுது. கலவரத்திற்கான வேறாக மதுரை மாறிக்கொண்டிருக்க. பெங்களூரில் ஒரு 6 பேரை கைது செய்கிறாங்க. அதில் வேறு 5 பேர் யாரான்னு பார்த்தா மதுரைக்காரன். மதுரை ஆபத்தினுடைய விளிம்பில் நிற்கிது. அந்த மலை என்பது ஒட்டுமொத்தமாக சிவன் ஆலயமாகவும் விஷ்ணு ஆலயமாகவும் முருகன் ஆலயமாகவும் பார்க்கப்படுது. இவன் எப்படி டிக்கெட் எடுக்கிறான்? பஸ்ஸில் ஏறி சிக்கந்தர் மலைன்னு எடுக்கிறான். சிக்கந்தர் பள்ளிவாசலுங்க சிக்கந்தர் மலைன்னு எடுக்கிறான். வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலத்திலிருந்து இந்த அடிப்படைவாதிகளை கூட்டிகிட்டு வரான். இப்போ ஏசி பஸ்லேயே வருவான், மேலே போய் சாமி கும்பிட்டு வருவான், அல்லாவை கும்பிட்டுட்டு வருவான். நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஏக இறைவன் நீ சொல்கிற, நான் எல்லாமே இறைவன் நான் சொல்கிறேன். திருமாறன் பாசிசவாதி, நீ சமூக நீதிவாதின்னு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்காதவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த தேசத்திற்காக எண்ணற்ற பேர் உயிர் தியாகம் பண்ணவே 3வது மக்களாக தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கான். இதுதான் இந்த விதி.
இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகள், தாவேகா, இந்த போன்ற கட்சிகள்லாம் நம்ம வந்து ஒரு முகம் பார்த்து வைக்க வேண்டும். இப்போ சென்னிமலையில் ஒரு பிரச்சனை. சென்னிமலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எத்தனையோ லட்சம் பேர் கூடி அந்த முருகன் மலையை மீட்டெடுத்தாங்க. அந்த நிலை மதுரையில் வரப்போகுது. ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இந்த முருகன் மலையை விட்டு கொடுக்கவே மாட்டோம். திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தான் இப்போ எஸ்டிபி தடை செய்யப்பட்டுச்சுங்க. தடை செய்யப்பட்டால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட போது எஸ்டிபி எல்லா வீட்லேயும் பெட்ரோல் குண்டு அடிக்கிறேன். அப்போ எஸ்டிபிக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? அது பயங்கரவாத அமைப்பு, இது பயங்கரவாத அமைப்பு. இந்த பயங்கரவாத அமைப்பில் நான் பெரியாளா நீ பெரியாளான்றது அந்த மனிதநேய மக்கள் கட்சியும் எஸ்டிபியும் 2 பேரும் மாற்றிக்கட்டில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் பெரியாளா நீ பெரியாளா, இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால சாதாரண இந்துக்களும் சாதாரண இஸ்லாமியர்களும், அவையெல்லாம் பெயர் தாங்கிய இஸ்லாமியர்கள், அவங்க இஸ்லாமியர்களே கிடையாது, அவங்களுக்கு இந்த இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்லை. திருமாறன் கூட ஏதாவது முஸ்லீம் பேசினானா அவன் காபீர், மத நல்லிணக்கம் பேசினானா அவன் காபீர். எங்கள் சந்தனக்கூடு திருவிழாவில் எங்கள் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் சந்தனக்கூடு தூக்கிட்டு போகிறாங்க ஏர்வாடி தர்காவில். அவங்களுக்கு தான் உரிமை. அந்த ஏர்வாடி தர்காவே இந்த அடிப்படைவாதிகள் ஏற்றுக்கிற மாட்டேன். தர்கான்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னுமா, நீ ஏற்றுக்கிற மாட்டேன், என்னடா நீ சமாதியை கும்பிடுன்னுமா, கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட அடிப்படைவாதிகள் இருக்கிற வரைக்கும் நாட்டில் அமைதிகள் என்பது ரொம்ப 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 குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க திருப்பரங்குன்ற சம்பந்தமாக. அதில் வந்து முதலமைச்சர்கிட்ட வாஸ்து காட்டப்படுது. என்ன காட்டப்படுதுன்னா, வழிபாட்டுக்கு அரசாங்க சார்பாக நம்ம அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட ஒரு கடிதம் கொடுத்து முதலமைச்சர் வாசிக்கிறார். வழிபாட்டு தலங்களுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆடு மாடு வெட்டுவதற்கு வேண்டுமென்றால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு இது சட்டசபையில் சொல்லியிருக்கு. இந்த நீதிமன்றம் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? எப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சுப்பா, நாங்கள் என்ன செய்யறது, அவன் ஆடு வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான், இவன் வந்து நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டான். இவன் நீதிமன்றத்தில் போனோன்னே அங்கே இருக்க பிபி என்ன, ஐயா அது வந்து அவங்க மத சடங்குங்க, அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு நம்ம சொல்லுவேன். நம்ம வக்கீலோ நம்ம பிபியோ அங்கே இல்லை, திமுக பிபி தான் உட்காந்துருப்பார். அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன செய்ய பொத்திக்கிட்டு உட்காந்துருப்பான், நம்ம சைடில் பேச மாட்டான். வாய் எதை வச்சு அடைக்கிறாங்க தெரியாது, எதையா வச்சு அடைச்சிருவாங்க. அவன் வந்து கொண்டாடிட்டு ஆடு வெட்ட தான் போகிறான். ஆடு தானே சார் வெட்டுறாங்க, ஆடுதான் வெட்டுறாங்கன்னா விக்ரம படுக்க வச்சு உங்க முதுகுல ஆடு வெட்டினா ஏத்துக்குவீங்களா? முருகன் அது அந்த நாங்கள் அது செருப்பை கொண்டு கூட அந்த மலையை தொட மாட்டோங்க. அங்கே இங்கே மேலே போகிற பக்தர்கள் வந்து அங்கே அச்சுறுத்தப்படுறாங்க. மேலே போகிற பக்தர்கள் அச்சுறுத்தப்படுறாங்க. அங்கே கேமரா உடைக்கப்படுது. காசி விஸ்வநாதன் போர்டு வச்சா உடைச்சிருவாங்க. இது அறநிலையத்துறை வைக்கிற, இது அறநிலையத்துறை ஒரு நாளாவது அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குமா? HRNC தானே இதை பண்ணணும், புகார் இருக்குது. ஒரு நாள் கூட அவங்க பண்ணதே இல்லை. அதனால் முழுக்க ஒரு கலவரத்திற்கு அந்த பகுதிகள் தயாராகி கொண்டிருக்கிறது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். அப்போ மேலே போகிறப்ப நெல்லித்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய போர்டுகள், அந்த பகுதியில் போகக்கூடாது, அந்த தெப்பத்துக்கு வழி போகிற வழின்னு வச்சா இவங்க பூரா என்ன செய்கிறது, அதை பூரா வந்து உடச்சி போட்டுருது. இப்போ நீ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 இஸ்லாமியர் நின்றுட்டு இருப்பாங்க, அவங்கள மாமா மச்சான்னு பேசிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கெல்லாம் எங்கே போனாங்க பார்த்தீங்கன்னா காணோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த அடிப்படைவாதிகள் புகுந்துட்டான், அவங்கள மூளைச்செலவு பண்ணிட்டான். நீ அவன்கிட்டலாம் பேசாத காபீரு, அவன்கிட்ட பேசாத, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாதவங்களாம் காபீரு, அவன்கிட்ட பேசாத வைக்காதன்னு சொல்லியே இங்கே பிரித்து வச்சுட்டு எல்லா மக்களையும் தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மதுரையிலேருந்து நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, சென்னை டு கன்னியாகுமரி போங்களேன், 50 கிலோமீட்டருக்கு வரக்கா ஒரு பள்ளிவாசல் ரோட்டு மேலே இருக்கும். இதெல்லாம் இந்த நாட்டில் திட்டமிட்டு நடக்குது. இவன் பூரா அரசாங்கம் தெரிஞ்சும் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு எதுக்காண்டி அதை வைக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்து அப்படியே லாக், தமிழ்நாடு லாக். 50 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிவாசல். ஒரு இடத்துல துவா ஓதுனாங்கன்னா நீ காரில் போகிறவன் அப்படி கேட்டுக்கிட்டே போவேன். அந்த இப்போ அரபி நாட்டில் இப்போ 4:45, 4:15, 5, 5:30 இப்படி வச்சுருப்பாங்க அவங்க ஓதுகிற டைம். ஒரு இடத்துல கேட்குறது அப்படியே தொடர்ந்து அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வாசகம் கேட்கணுன்றதுக்காண்டி ஒருத்தன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா இந்த 50 கிலோமீட்டருக்கு வரைக்கும் இப்படியே அந்த ஸ்பீடு கணக்கு பண்ணி இவங்க வந்து அந்த டயத்தை வச்சு ஓதுறது.
இதெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் 2047 நாங்கள் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் என்று சொல்லி SDP தீர்மானம் போடுது. கேரளாவில் லவ் ஜிஹாத். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இவர்களுடைய கோர முகம் என்பது, அடிப்படைவாதிகளுடைய கோர முகம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள இப்போ எதிர்த்து பேசினா கொலை பண்ணுறது, அவங்கள எதிராக ஏதாவது பேசிட்டா கொலை செய்கிறது, மயிரே போச்சுன்னு தான் நாங்களாம் இருக்கோம். ஏன்னா இந்த அமரன் திரைப்படம்னு ஒன்று வருச்சுல, காஷ்மீரில் இருக்கவன் எதுக்கலைங்க, அந்த பயங்கரவாதியை சுட்டு கொண்டாங்க பாரு, அவங்க வாரிசு எதுக்கலைங்க. காஷ்மீரில் அதிகமாக இந்த வட்டம் பார்லிமெண்ட்டில் அதிகமான சிட்டி இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் தாங்க வந்திருக்கு. காங்கிரஸ்காரன் பீரியடில் நம்ம தலையை வெட்டி, இராணுவத்தினுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி 370 ரத்து செய்யப்பட்டதற்கு அப்புறம், சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எந்த கல்லறி கிடையாது, எது கிடையாது. அன்றைக்கி அதிகமாக செத்தது யாருங்க? இஸ்லாமியர்களை தாங்க அவங்க கொண்டாங்க. நீ அவனுக்கு தூது சொன்ன, நீ இவனுக்கு தூது சொன்ன அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை தான் கொண்டாங்க. அடிப்படைவாதிகளுக்கு இஸ்லாத்து, இந்து, கிறிஸ்தவன்லாம் கிடையாது. இந்த நாடு நாசமாக போகணும், இந்த நாடு அழியணும், அதுதான் இவங்களுடைய எண்ணம். அமரன் படத்தில் என்ன சொல்லிட்டாங்க? நடந்த விஷயத்தை கூட இந்த நாட்டில் சொல்லக்கூடாது. துப்பாக்கியில் விஸ்வரூபம், இந்த நாட்டில் நடந்த விஷயத்தை சொல்கிறான். கமலஹாசன் சொன்னார், நாட்டை விட்டே போகிறேன்றாரு, அவங்களோட தான் கட்டி பிடிச்சி படுத்து கிடக்காரு. துப்பாக்கி எடுத்துக்கோங்க, இந்த விஜய் அவர் தான் திருப்பரங்குன்றத்தில் அவங்க கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த இந்த இஸ்லாமிய எல்லாத்தையும் சொல்ல, இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மதம் என்று வந்துவிட்டால் தாயும் பார்க்க மாட்டான், பிள்ளைன்னு பார்க்க மாட்டான், பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டான், எதையுமே பார்க்க பழக்க வழக்கம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தர் தான், அவன் மட்டும்தான் இஸ்லாமியர். மற்ற எல்லாம் சமூக நீதி பேசுகிறவன், திருமாறன் கூட உட்காந்து பேசுகிறேன், மதுக்கூர் மைதீன் அவனுக்கு கொண்டது, மன்னார்குடி, இதெல்லாம் என்னென்னா சமூக நீதி பேசுகிறவனை போல அவங்களுக்கு பிடிக்காது காவியர்கள். அமரன் படத்தில் அந்த டேனியல் காந்தின்னு ஒருத்தன் வாடகை வாய வச்சுருக்கான். உலகத்தில் வாடகை விட்டு பிழைக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகம். அதில் டேனியல் காந்திக்கு காசு பத்தலை போல். இப்போ அவர் இடையில ஆரம்பித்தான், அந்த முகுந்தன் மீது போர்க்குற்றம் வழக்கு பதிவு செஞ்சுருக்கான். ஏன்டா நாயை ஒன்னெல்லாம் சிறுப்பை வாயில் கவ வச்சு அவனை அடிக்கணுமா வேணாமா? முகுந்தன்ற ஒரு சோல்ஜருக்கு இராணுவத்தில் எத்தனையோ லட்சம் பேர் செத்துருக்கான். அவனுக்கெல்லாம் அங்கே சிலை வைக்கலை. இராணுவத்தில் சிலை வச்ச ஒரு மாபெரும் ஒரு கர்னல். அவனை போய் இவன் பேசுகிறான். அவன் போர் குற்றவாளிங்க. அவன் சரணடைஞ்சிட்டானா சுடக்கூடாதான், அவன் மேலே வழக்கு போடணுமா. யார் மேலே? முகுந்தன் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கணுமா இந்திய அரசாங்கம். இவனெல்லாம் எந்த பிஞ்ச செருப்பை வச்சு அடித்தாலும் அவன் புண்ணியம் பத்து போவேன். நான் என்ன சொல்கிறேன், ஏண்டா அவன் போர் குற்றவாளி இல்லைடா. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடக்கலை, கூமுட்டை. அந்த கூமுட்டைக்கு தெரிய வேணாமா? இந்தியா பாகிஸ்தானில் இருக்க போரில் ஒரு போர் சோல்ஜர் மாட்டிட்டானா, நீ சுட்டது நீ சொல்கிறது எடுபடும். அவன் பயங்கரவாதி, நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக வந்தவன். அந்த படத்தில் பேரை கூட மாற்றாமல், இன்சிடெண்ட்டை மாற்றாமல் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவனை கொஞ்சணுமா? யார்? இந்த நாய் சொல்லுது. இந்த நாய் இருக்கே, இந்த நாய் சொல்லுது அதை கொஞ்சணுமா? ஒரு அடிப்படை அறிவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட இருக்காது இந்த எருமை மாட்டு பயலுக்கு. இந்த டேனியல் காந்திக்கு முட்டா பையன், உலகத்தில் ஆகாத முட்டா பையன். அவன் சொல்கிறான், முகுந்தனுக்கு போர் குற்றவாளின்னு நம்ம அறிவிச்சிருக்கணும். அவர் சரணடைஞ்சவங்க எப்படி? ஏன்டா அயலே, சினிமாவில் ஒரு கதை வசனத்தில் அவங்க அதை எதாவது மாற்றி எடுக்க முடியுமா? அந்த கேரக்டரோட பேர் அதுவே வைக்கப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன கேரக்டரோ என்னென்ன பண்ணாங்களோ அந்த பேர் முதற்கொண்டு வச்சு, அதில் கூட பிராமணர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த முகுந்தன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவன். அதை கூட இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை அதை மாற்றி எடுத்துருந்துச்சு. அதை பாவம் இங்கே ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி படம் வந்ததுக்கப்புறம் அவனை மிரட்டிய அந்த பேரவே எடுக்க விட்டுருக்காங்க. அதை கேட்டால் ஒரு கதை சொல்கிறாங்க, அவங்க குடும்பமே வேணான்ட்டாங்க. சும்மா அதெல்லாம் கதை. முழுக்க முழுக்க அந்த அமரன் படத்திலிருந்து ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் இந்துக்களுக்கான தாக்குதல் இந்த நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதில் இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அமைப்புகள்லாம் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளே அதிகமான வேலை, இந்தியாவுன்னு நம்ம சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் சாதி கலவரம், மத கலவரம், எல்லா கலவரம் வரும். இந்த கலவரங்களை இவங்க தூண்டி விடுவதே
மக்களை சுரண்டுவதற்காக. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு. அங்கே வாங்குகிற ரேட்டு ஒன்று, இவன் போடுற வரி 44 ரூபா 22 ரூபா போடுறான். டீசலுக்கு 44 ரூபா, பெட்ரோலுக்கு 44 ரூபா, டீசலுக்கு 22 ரூபா. இவனுடைய கலால் வரி போடுறான். இவங்களுடைய வரியெல்லாம் ஏற்றிக்கிறாங்க. ஆனால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொல்லி பண்ணலை. நீட்டை ரத்து பண்ணுவேன், தங்கத்துக்கு 5 பவுன் தங்க அடகு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த நல்லதும் செய்யலை. கரண்ட் 4 மடங்கு கூடி போச்சு. இந்த குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு என்ன செய்யணும்? சாதி கலவரம், மத கலவரம் இதை ஏற்படுத்தணும். அவங்க அப்பா திரு கலைஞர் மு கருணாநிதி கொடுத்துட்டு போன சொத்தை இவர் பாதுகாக்கிறாரு, இந்த கலவர சொத்தை. அடுத்து உதயநிதி அந்த கலவர சொத்தை காப்பா. அப்புறம் இது கார்பரேட் கம்பெனி தானே, வேறு எவனும் வர முடியாது. அதனால் முழுக்க இந்த பள்ளிவாசலிலே உள்ளே இருப்பவர்கள் யார் என்று கண்டறியப்பட வேண்டும். ராணிப்பேட்டையில் ஒரு இது நடந்துச்சு. ராணிப்பேட்டையில் ஒரு கொரோனா டயத்தில் அதில் உத்தரப்பிரதேசத்துக்காரன் ஒரு பயங்கரவாதி, தேவைப்படும் குற்றவாளியை உள்ளே பிடிச்சிட்டு போனாங்க. இவங்க ஒரு கேமரா வைக்க முடியலைங்க, யார் வர்றாங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு கேமரா வச்சா உடச்சி போடுறாங்க பள்ளிவாசல் வாசலில். அப்போ அந்த பள்ளிவாசலுக்குள்ளே என்ன தாங்க நடக்குது? அப்போ இந்த எல்லா தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பூரா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் கைப்பற்றி உட்கார வச்சுருக்காங்க. சூழ்நிலை கைதிகளாக அங்கே இருக்கக்கூடிய இமாக்களும் உலமாக்களும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்தப்படுறாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாம் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த நாட்டிற்கானவர்கள், இந்த நாட்டிலிருந்து மதம் மாறியவர்கள் நீங்கள், இந்த நாட்டில் இருந்து மதம் மாறாதவர்கள் நாங்கள். இந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் உங்கள் முன்னோர்களும் எங்கள் முன்னோர்களும். இந்த அடிப்படைவாதிகளை பொறுத்தளவுக்கு நீ செத்தாலும் கவலைப்பட மாட்டான், நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டான். அவருடைய பேச்சை கேட்க வேணாம்னு சொல்லி உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். சார், அற்புதமான விளக்கங்களில் ஏ பாரதம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.